மக்களுக்காக வாழ்ந்து போராடி விழுந்தவர் மரணம் மலையை விட கனமானது. அத்தகைய கனமான வாழ்க்கையை மிக இயல்பாக வாழ்ந்து மறைந்த தோழர் அறிவொளி அவர்களின் நினைவு நிகழ்விற்கு வருகை தந்துள்ள பல்வேறு அமைப்புகளை சேர்ந்த கட்சிகளை சேர்ந்த தோழமை உறவுகள் அனைவருக்கும் நான் சார்ந்திருக்கிற முற்போக்கு ஜனநாயக மாணவர் இளைஞர் அமைப்பின் சார்பாக எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தோழரோடு சில அண்மை காலங்களில் தான் எனக்கு பழக்கம் ஏற்பட்டது. தோழர் செல்வம் அவர்களின் மூலம் ஏகாதிபத்திய எதிர்ப்பு இயக்கம் சார்பாக சீர்காழி நகராட்சி மேல்நிலை பள்ளி அவர்களை கண்டித்து ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அந்த ஆர்ப்பாட்டத்தில் தோழர் அறுவடையாளர்கள் தான் குண்டறிக்கை வடிவமைத்து கொடுத்தார். அதில் சில எழுத்துப்பிழை இருந்தது. அதை தோழர் ஏற்கனவே அதை சரி செய்து கொடுத்தும் செல்வர்கள் அதை அப்படியே போட்டு நோட்டை அடித்தாரு. அப்ப நான் நோட்டீஸ் படிக்கும் போது தோழர் அப்புறம் ஃபர்ஸ்ட் பார்த்து அறுவடை பேசுறேன். அப்புறம் செல்வர்களோட கடுமையா தோழரை இது பண்ணிட்டு இருந்தாரு. அப்ப எனக்கு சாதாரண பாடகா இருந்து தோழர் மேல எனக்கு பெருசா ஒன்றும் அவர் மேல இல்லை. அப்புறம் ஒருத்தர் சிறுவை வந்துட்டு போனா கத்திரி செடி வாங்கிட்டு அது பக்கத்துல வச்சிருக்காரு. அந்த கத்திரி செடி கொஞ்சம் வாழ நல்ல தண்ணி கேட்டாரு. தண்ணி ரெடி பண்ணி கொடுத்துட்டு நான் வேலையை பார்த்துட்டேன். திரும்ப ஒரு 3 மாதம் கழிச்சு எங்க அம்மாவுக்கு உடம்பு தெரியாம இருக்கோம். அந்த ஆஞ்சல் பண்றப்ப ஓபிக்கு வந்திருந்தேன். அப்ப ஓபியில இருந்தப்ப எனக்கு ஒரு நாள் ஓய்வு தேவை வந்து அப்புறம் மறுமுறை தோழர் வீட்டுக்கு வந்தேன். அப்ப தோழர் வீட்டுல இருந்தாங்க. பக்கத்துல அந்த கத்திரி செடிகிட்ட போயிட்டு அந்த கத்திரி செடிகிட்ட பேசுறாரு. இந்த யாரு வந்திருக்கா பத்தியா வீட்டுக்கு விருந்தாளி வந்திருக்காங்க, இவருதான் உனக்கு அன்னைக்கு திருவிழா தண்ணி கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எனக்கு நிறைய ஒரு நெகிழ்வான மனநிலையா இருந்துச்சு. அப்புறம் வீட்டுக்குள்ள பார்த்தேன். ஒரு கத்திரிக்காய், ஒரு உருளைக்கிழங்கு, ஒரு தக்காளி, 2 வெங்காயம் இருக்கும். அது ஒரு சமையலுக்கு வச்சிருக்கிறதா சொன்னாரு. ரொம்ப ஒரு எளிமையான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்த தோழர் அவரு. அந்த எளிமையான வாழ்க்கையில கொஞ்சம் கூட மன சங்கடமோ மன கஷ்டமோ இல்லை. அது எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சுன்னா, நான் இந்த மாதிரி ஒரு புரட்சிகர சிந்தனை தோழர்கள் இவ்வளவு எளிமையா இருப்பாங்கன்றத நான் கேள்விப்பட்டிருக்கேன். நான் நேரில் பார்த்த தோழர் அறிவுரை தான். இப்ப இந்த ஏகாதிபத்திய நெருக்கடி காலகட்டத்துல தோழர் அறிவுரையை இழந்துட்டோம்னு நம்ம நினைக்காம தோழர் அறிவுரை வழக்கங்களுக்கும் சேர்த்து நாமும் ஒரு அறிவுரையாக மாறி இந்த சமுதாய விடுதலைக்காக போராடுவோம் என கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.